கோல்டில் வந்துட்டு எப்படியெல்லாம் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு இருக்காங்க சார். என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான். அவன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் இதில் கோல்டு ஷாப்பில் போயிட்டு அவன் வந்து மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு கொடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு சவரன் அந்த மாதிரி வாங்கிடுறான் சார். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக? இல்லைனா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா கோல்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அது என்னது சார்? இப்போது கோல்டு நிறைய பேர் வந்து சிம்பிளாக பண்ணுறது வந்து கையில் கேஷ் இருந்தால் போய் நகை வாங்கிடுறாங்க. கிராமப்புறங்களெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த தங்கம் என்ன கிராம்னு பார்க்குறாங்களே தவிர அந்த சின்ன சீட்டில் எழுதி கொடுக்கறதுனுடைய விவரம் அவங்களுக்கு தெரியாது. அதில் என்ன எழுதுகிறாங்கன்னா, இந்த நகைக்கு வந்து ஓரளவுக்கு சேதாரம் கழிச்சிட்றோம், இது பண்ணுறதுல கொஞ்சம் வீணாக போயிடும், அதுக்கப்புறம் ஒரு கூலி போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு டேக்ஸ் போட வேண்டாமா, இது வேறு இருக்குது, எல்லாம் போட்டு ஏதோ ஒரு அண்ணா கொஞ்சம் விலையை குறைச்சிட்றாங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கிட்டே நம்ம பண்ணலாம். தங்கத்துடைய விலையை அவங்க போர்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க. அந்த தங்கம் நம்ம வாங்குற பொழுது நீங்கள் அதிக வேலைப்பாடு இல்லாத ஒரு பட்டை வளையல் வாங்கினீங்கனாலோ மோதிரம் வாங்கினீங்கனாலோ அதில் வந்து கூலி அதிகமாக இருக்காது, சேதாரம் அதிகமாக இருக்கக்கூடாது. அது சரி, எதுக்கு நம்ம கூலி சேதாரத்தை பற்றி இவ்வளோ கவலைப்படுறோன்னா, இப்போ நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் 1 லட்ச ரூபா பில்லு வந்துச்சுன்னா அதில் 3% ஜிஎஸ்டி. நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா 97,000க்கு தான் நகை இருக்குது. அதில் வந்து ஒரு 10% கூலி சேதாரத்தை எடுத்துட்டிங்கன்னா நமக்கு 87,000க்கு தான் நகை இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சத்து ரூபாயை கொடுத்துட்டு நம்ம வர்ற போதே கடையை விட்டு வெளியில் வந்தாலே நம்மக்கிட்ட 87,000க்கு தான் தங்கம் இருக்குது. நம்ம போய் இதை திருப்பி விற்க போகிற போது என்ன சொல்கிறாங்க, வேறு கடைக்கு போனால் அவங்க சீல்லாம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தங்கம் வந்து மாற்று கம்மியாக இருக்குது, மாற்றுனா பியூரிட்டி, அப்போது அது கம்மியாக இருக்கும்பாங்க. வாங்குற போது நம்மளால் செக் பண்ணி வாங்க முடியாது, அதில் சீல் இருக்கணும், இருக்குன்னு வச்சுக்குவோம். இல்லாத இடத்துல நம்ம வாங்கினா அப்போது இதுக்கு நகையாக வாங்குறதுங்கிறது நகைக்கு மட்டும்தான் வாங்கணும். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருக்க நகையை வாங்குங்க, அதுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் போய் நீங்கள் இந்த மாதிரி வாங்குற பொழுது உங்களுக்கு லாஸ் இருக்குது. அப்போது என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி வந்து இப்போ பேங்க்கில் நம்ம பணத்தை போட்டால் ஈட்டியை நமக்கு ஒரு பேங்க்கில் என்ட்ரி தான் வருது. நமக்கு இப்போ நம்ம போட்ட பணம் 1 லட்சம் தான் 1 லட்சம்னு காமிக்குது நம்பர். 50,000 ஆட் பண்ணால் அவன் 1,50,000 காக்குது. நம்ம பணம் எங்கே இருக்குன்னு நம்ம அவனை கேட்குறது இல்லை, ஆனால் அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி தங்கமும் நம்ம எலக்ட்ரானிக்காக வாங்கலாம். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. இந்த தங்கத்தை எல்லாம் பல நிறுவனங்கள் வாங்கி வச்சுருந்துட்டு அந்த தங்கத்தை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த தங்கத்திலேருந்து ஒரு பகுதியை ரெசிப்டாக கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம தங்கத்தை பார்க்காமலே, தங்கத்துக்கு வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி 3% கட்டாமலே, அதனுடைய பியூரிட்டியை செக் பண்ணாமலே, அதை நம்ம பாதுகாக்காமலே நம்மளுடைய வேலெட்டில் நம்மளுடைய டிபியில் தங்கத்தை வச்சுக்கலாம். இது எப்படி வாங்கலாம்? டெய்லி சிப்பு வாங்கலாம், எஸ்ஐபி, ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு வாங்கலாம். இன்றைக்கி விற்றா 2 நாளில் உங்களுக்கு பணம் கிடச்சிரும். அப்போது தங்கம் மார்க்கெட்டில் என்ன விலை இருக்கோ அந்த விலை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், இதில் ஏறாது இறங்காது. அதனால் தங்கத்தினுடைய மேக்ஸிமம் பெனிஃபிட்டை நம்ம எடுக்கணும் வித் லீஸ்ட் டேமேஜ்னா, இன்றைக்கி வந்திருக்கிற புதுமையான பாதுகாப்பான முறை செபிங்கிற செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா ரெகுலேட் பண்ணுற மத்திய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு ஆணையம் பார்க்குற ஒரு இது இருக்குது. அதில் தான் கோல்டு இடிஎஃப்பும் சில்வர் இடிஎஃப்பும் இப்போ சமீபத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்குது, வாங்குறாங்க. சார் எனக்கு என்னென்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சார் கோல்டு விலை வந்து செம்ம ரேட்டு கம்மியாக இருந்தது. எல்லாருமே இந்த கோல்டை வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது அதோட சீரியஸ்னஸ் வந்து தெரியாது. நெக்ஸ்ட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோல்டோட ரேட்டு இவ்வளோ ஏறி இருக்கும் அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாது. அப்போ வாங்கினவங்கலாம் வந்துட்டு செம்ம ஹிட்டு இப்போ பார்க்கும்போது. ஆனால் இப்போ என்னென்னா, ரீசன்ட் டைமில் சில்வர் வந்து ஏறிட்டு இருக்கு சார். சில்வரோட மதிப்பு வந்துட்டு என்னப்பா கோல்டு மட்டும்தானா, இதை நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரும் இப்போ ஏறிட்டு இருக்கு. இப்போ சில்வரில் வந்துட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரான்ஸும் அதே மாதிரி தான் இப்போ லைட்டாக வந்துட்டு ஏறிடுது. என்னதான் சார் இப்போ சில்வரில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக? இப்போவே பண்ணிடலாமா? எப்படி அது இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதாவது புல்லியன்னு ஜென்ரலாக சொல்கிறதுல வந்து கோல்டு அண்ட் சில்வர் வரும். இப்போ பெரும்பாலும் வந்து கோல்டு தான் ராஜா, இவர் மந்திரி. இப்போ ராஜா ரொம்ப தூரம் போயிட்டாருன்னா மந்திரி will have to catch up. கொஞ்ச நாளுக்கு அவர் கேட்சப் பண்ணிக்கல, அவர் விட்டுட்டார். அவர் அதுக்கப்புறம் பார்த்தாங்க கோல்டு ரொம்ப ஏறிடுச்சு, சில்வருக்கும் கோல்டுக்கும் ஒரு விலை வித்தியாசம் ஒன்று, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் இருக்கலாம், ரொம்ப அதிகமாகிடுச்சு, வாங்குவோன்னு ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் எப்பயுமே இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கதை நிறைய சேர்த்து விடுவாங்க. அதில் அப்போ சேர்க்கப்பட்ட கதை தான் வந்து க்ரீன் எனர்ஜிக்கு சில்வர் தேவை,
எல்லாம் உலகம் மொத்தமும் பேட்ரி, ஈவி பேட்ரி தான், இனிமேல் பெட்ரோல் கிடையாது, சில்வர் வச்சு தான் வந்து நீங்கள் சோலார் பேனல்ஸ் பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்துருச்சு அப்படின்ன உடனே அது விலை ஜஸ்டிஃபை ஆச்சு. ஆனால் அந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ்னு இருக்காங்க, எது விலை ஏறப்போகுதோ அவங்க முன்கூட்டி அதை வாங்கி அதை வந்து லாபம் பார்க்க பார்ப்பாங்க. கையில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் திரட்டி அதில் போடுவாங்க. இப்போ கோல்டில் போட்ட மாதிரி ஏகப்பட்ட பணத்தை கொண்டு போய் சில்வரில் போட்டாங்க. ஸோ எப்பயுமே இப்போ நீங்கள் சாப்பிட உட்காந்தீங்க, சாப்பாடு ஆய்ப்போயிட போகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்றத விட கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்குவோம். ஒரு பொருள் டிமாண்ட் ஆகி போச்சு, தக்காளி கிடைக்காதுன்னா போகிற வழியில் தேவையான 1 கிலோ வாங்கிட்டு வீட்டில் வச்சுருவோம். இப்போ எல்லாரும் வச்சுட்டாங்க, பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, தக்காளி திருப்பி கிடைக்குதுன்னா அடுத்து 3 நாளைக்கு யாரும் தக்காளி வாங்க மாட்டான், ஏற்கனவே வாங்கிட்டான். அது மாதிரி சில்வர் அண்ட் கோல்டு ஏறப்போகுதுங்கிற ஓப்பன் சீக்ரெட்னால எல்லாரும் ஓவராக வாங்கி வச்சுட்டாங்க. அதுதான் 2025 67% விலை ஏறிச்சு. இப்போ போகிற பிரச்சனை இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்குது, ஒன்றும் புரியல, வாங்கினது எவ்வளோ நேரம் கையில் வச்சுருக்குது, கீழே வைக்கிறாங்க. இப்போது ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்டு குறைஞ்சி போச்சு, அதனால இப்போ இறங்குது. எஸ், ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமாவே எங்களுக்கும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதை பற்றி வருது. அண்ட் சார், அதே மாதிரி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ரீசெண்டாக கூட யூஎஸில் நம்மளுடைய கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் முன்னாடி வெல்னஸ் பியாண்ட் வெல்த் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நீங்கள் ஒரு சூப்பர்பான ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. ஸோ அது என்ன ஸ்பீச் சார், அதை பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கம். இப்போது நான் லைஃபோட மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணேன். M1 M2 M3. M1ங்கிறது மணி, M2ங்கிறது மைண்டு, M3ங்கிறது மீனிங்ஃபுல் லைஃபு. நம்ம லைஃபு வந்து மணி தேவை. மணிங்கிறதுல வந்து ஒரு பொசிஷன், பவரு, ரெகக்னிஷன், அச்சீவ்மெண்ட்டு, இது எல்லாமே வரும் லைஃப்பில். நம்ம இதெல்லாம் எல்லாரும் பண்ணணும். அதான் நீங்களும் கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க. இந்த M1லேயே லைஃப் முடிச்சிடக்கூடாது. நம்ம M2வில் ஒரு கிளாரிட்டி வேணும். மைண்டில் நமக்கு ஒரு கிளாரிட்டி என்னென்னா, எனக்கு எது போதும், எது வேணும், எது வேண்டாம், நான் எப்படி வாழணும், நான் ஏன் போட்டி போடணும் எல்லாரோடையும், நான் ஏன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. இந்த கிளாரிட்டி M2வில் வந்துருச்சுன்னா we will graduate into M3 by when we are 58, 60, 65 வர்றபோது அதுக்கப்புறமும் பணத்தை துரத்தாமல் நம்ம எப்படி சொசைட்டிக்கு நல்லவனாக இருக்கலாம். இப்போ தொல்காப்பியத்தில் ஒரு பாட்டு இருக்குது, காமம் சார்ந்த கலைக்கோட்காலை ஏமம் சார்ந்த மக்களோடு தம்புரி சுற்றமுடன் கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் இரத்தலின் பயனே. நீங்கள் வந்து ஓரளவுக்கு மேலே ஆசைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கின விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது. அதுதான் வந்து வெல்னஸ் பியாண்ட் வெல்த். ஜஸ்ட் நாட் மணி, த வெல்னஸ் இஸ் ஹெல்த்து, பீயிங் ஃப்ரெண்ட்லி வித் பீப்புள், பீயிங் லைக்டு பை பீப்புள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கம்ப்ளீட் பண்ணுங்கிறது தான் அந்த ஸ்பீச். இப்போ லைஃப் அப்படின்ற ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒன்று சொன்னீங்களே சார், M1 M2 M3 புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இருக்கணும் அப்படின்ட்டு. மணி தாண்டி மனுஷங்கள்லாம் வந்துட்டு இப்போ சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. எந்த விஷயத்துலலாம் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் சார்? ஒரு காசு இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா எப்படி? அதாவது இப்போது நமக்கு வந்து அன்பிரிடிக்டபிள் வேர்ல்டில் நம்ம வந்து டைவர்ஸிஃபை தான் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு விஷயம் நிச்சயமாக நல்லா நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம அதில் ஃபுல்லாக இறங்கலாம். அதுக்கு பேர் ஸ்பெக்குலேஷன். வி ஆர் பெட்டிங். நம்ம என்ன பெட் பண்ணுறோம், எனக்கு நல்லா தெரியும் இதுதான் விளையாட போது, நான் இதை வாங்குறேன்னு. அப்போ நம்ம பெட் பண்ணுற போது என்ன ரிஸ்க் இருக்குன்னா, வி மே பி ரைட், வி மே பி ராங். ராங் ஆனால் நம்மளுடைய கேபிட்டலே போயிடும். அப்போ நம்ம பெட் பண்ணக்கூடாது. பெட்டிங் பண்ணாமல் பண்ணுறதுனா என்ன பண்ணுறதுன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறது. நீங்கள் வந்து கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் ஒரு சொந்தமாக ஒரு வீடு, ஒரு இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, இது மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் வந்து மல்டி அசெட். இது ஒன்று ஒரு அசெட்டுங்கிறாங்க, அசெட் கிளாஸ். இந்த ஒரு அசெட் கிளாஸை பெட் பண்ணாமல் சில பேர் ஒன்லி ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க, சில பேர் வெறும் கோல்டாக என்ன பணம் வந்தாலும் கோல்டு வாங்கிட்டே இருப்பான், சில பேர் வீடு வாங்கிட்டே இருப்பான், நிலம் வாங்கிட்டே இருப்பான். அது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த அசெட் கிளாஸுக்கு ஃபுல்லாக டவுன் ஆகிடுவாங்க.